ஹே பீஸ் வெல்கம் பேக் டு ஹலபி யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு சில்வர் ஸ்கிரீன் தரணும் நம்ம பார்க்க போகிற படம் விவேக் ஆத்ரேயா டைரக்ஷனில் நானி எஸ்.ஜே. சூர்யா லீடாக நடித்து வெளில வந்திருக்க சூர்யா சாட்டர்டே. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நானிக்கு தொட்டதுக்கெல்லாம் கோவம் வருது. அதனால அவங்க அம்மா நானிக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உன்னோட கோவத்தை எல்லாத்தையும் அடக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் உன்னோட கோவத்தை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு நாள் சனிக்கிழமையாக மாறுது. இந்த கதை ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு அப்படியே பேரலா இன்னொரு சைடு எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் அவரோட அண்ணன் அதாவது மணி சர்மா அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் சொத்து விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அந்த விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும், நானியோட கதை எப்படி போயிட்டு இருக்கிறது, இது 2ம் எந்த இடத்துல வந்து மீட் ஆகி எஸ்.ஜே. சூர்யாவும் நானியும் மீட் பண்றாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன். இந்த படத்தோட கேரக்டர்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பிரியங்கா மோகன் ஹீரோயினா ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டா ப்ளே பண்ணியிருக்காங்க. என்னன்னா, எல்லா படத்துலயும் ஹீரோயினுக்கு என்ன ரோல் இருக்கும், ஹீரோவையும் வில்லனையும் மீட் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது தான் இந்த ஹீரோயின் கேரக்டரா இருக்கும். ஸோ அதே தான் இந்த படத்துலயும் அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அதை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நானியோட அம்மா கேரக்டர்ல அபிராமி மேடம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் ரோல் பார்த்தோம் அப்படின்னா அதித்தி பாலன் கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வராங்க, அதுக்கப்புறம் அப்படியே டேரக்டா செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க, நடுவில் காணா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நானியோட அப்பா கேரக்டர் சாய்குமார் சார் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல அவரோட கேரக்டர்னால காமெடி சீன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்.ஜே. சூர்யாவோட பிரதர் கேரக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி மணி சர்மா சார் பண்ணியிருக்காரு. அவரு வர நிறைய இடத்துலையுமே வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. லிட்ரலி நிறைய இடத்துல ஃப்ரேம்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நானியே நிறைய இடத்துல ரெட் லைட்டோட காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வரும்போதெல்லாம் வந்து ரெட் கலர் லைட் யூஸ் பண்ணி ஷேட் யூஸ் பண்ணி நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ல அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டண்ட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நானியோட வீட்டில் ஒரு ஃபைட் வரும், அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டு, இந்த படத்தில் எங்கெங்கெல்லாம் ஃபைட் இருக்கோ எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் வந்து எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் பிஜிஎம்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நெகட்டிவாக நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் டியூரேஷன். ஸ்க்ரீன் பிளே வந்து ஓரளவுக்கு வந்து முன்னாடி பார்த்து பழகின ஸ்க்ரீன் பிளே தான். ரொம்ப ஸ்பீடாக இல்லை, ஆனால் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு இந்த படம் வந்து ஓடுது. எனக்கு தெரிஞ்சு 2 மணி நேரம் 30 நிமிஷம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் வரைக்குமே வந்து படத்தை எடுத்து கொஞ்சம் டைட்டாக பேக் பண்ணியிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நிறைய ஸ்கெட்ச் சீனு, அதுக்கப்புறம் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் அதெல்லாம் வந்து மாவீரன் படத்தோட சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்த அளவுக்குலாம் சிமிலாரிட்டிஸோ இல்லை அங்கேருந்து காப்பி அடிச்சிட்ட மாதிரிலாம் இல்லை. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி நானி வந்து எப்படி எஸ்.ஜே. சூர்யாவை மீட் பண்ணுறாரு, நானியோட கதை என்ன, எஸ்.ஜே. சூர்யாவோட கதை என்ன அப்படின்னே போது. இன்ட்ரோல் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோல் வைக்கிறாங்க. பட் என்னன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லேக் இஷ்யூன்றதுனால படம் பார்த்தவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, என்ன இவ்வளோ நேரம் படம் கொடுது அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை தட்டுது. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா பேக் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ஸ்டார் ரேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா 3.5 அவுட் ஆஃப் 5. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.